நல்லமணி மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட தலைவர்களின் குடும்பத்தை பார்ப்பதற்காக ராகுல் இதுக்காகவே வந்திருக்காரு. எங்கள் மாவட்ட தலைவர்களோட குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை பார்க்கறதுக்காகவே வந்திருக்காரு. எங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாத்துட்டையும் நின்று பேசி குழந்தைங்களோட பேசி என் குழந்தையோட முத்தம்லாம் கொடுத்துட்டு பேசி சந்தோஷமா எல்லாருமே எல்லா மாவட்ட தலைவர்களோட குடும்பமும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு தேசிய தலைவர் ஃபேமிலியோட வந்து உங்களெல்லாம் மீட் பண்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு? எங்களுக்கு எல்லாமே ராகுல் தானே. அவர் எங்களை தேடி வந்து பாக்குறன்றது எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம், எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எங்களுக்கு காங்கிரஸ் வந்து இப்போ கூட்டணி மந்திரி சபையில் இருக்கீங்க. குறிப்பா சவுத்ல இருந்து நீங்க விருதுநகர் போன்ற இடத்துல வந்து முன்னாள் முதலமைச்சர் இருந்தாரு. அந்த ஆம்பிஷன் பத்தி எதுவும் இருக்கா உங்களுக்கு? இல்ல அதை பத்தி எல்லாம் பேச. என் பேர் கார்த்திகுமார், திருப்பூர் தெற்கு மாவட்டத்திலிருந்து வரோம். இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி செஞ்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா ஒரு ஒரு எழுச்சியா இருக்கு கட்சி, நல்லா இருந்துச்சு. உங்ககிட்ட என்ன பேசினாரு? ரொம்ப நாளைக்கு ஒரு டெல்லியிலிருந்து ஒரு தலைவர் வந்து உங்களை தேடி வந்து பாக்குறதே நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ப்ரௌடா இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு இது ஒரு புதிய ஒரு முன்னேற்றமா இருக்குன்னு வைங்களேன். குறிப்பா நீங்க மாநில வந்து மந்திரி சபையில பங்கேற்றீங்க, அந்த ஒரு தருணத்துல வந்திருக்காரு. இது வேற என்ன நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்களா அவர்கிட்ட? இல்ல, எங்களுக்கு கட்சி வளர்க்கறத பத்தி நாங்க எதுவும் பேசுறதுக்கு அங்க டைம் இல்லை. ரொம்ப எல்லாமே சிறப்பா பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் மாணவர் காங்கிரஸ் தமிழ்நாடு மாணவர் காங்கிரஸ் தலைவர் சின்னத்தம்பி, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி இன்று எழுச்சியாக உள்ளது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் யாரும் பண்ணாத விஷயத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் 10 நாட்களாக பயிற்சி முகாம், அதாவது பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் கிராமமாக போய் கிராமத்தில் இருக்கிற மக்கள் என்ன உணவு சாப்பிடுகிறார்கள், அவர் என்ன வேலை செய்கிறார்கள், 100 நாள் வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு பயிற்சி எடுத்து இந்த மக்களுக்கான பணியை வந்து செய்யணுங்கிறதுக்கான இந்த நோக்கத்தில் வந்து தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து இந்த பயிற்சி முகாமில் மாவட்ட தலைவர்கள் குடும்பத்தோட ஒரு போட்டோ, அதாவது புகைப்படம் எடுத்து அவங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் தருமாறு இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி வந்திருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக உள்ளது. ஆமா, எதிர்காலத்தில் வந்து எங்களுடைய அமைச்சரவையில் வந்து அதிகமான இடங்கள் வந்து எங்கள் தலைவர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு 2 இருக்கு, நாளைக்கு 6 ஆகலாம், 8 ஆகலாம், 10 ஆகலாம். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பலம் சேரும் என்கிற நம்பிக்கை உள்ளது. என் பேர் அனிதாராஜ். நாங்கள் விருதுநகர்ல இருந்து வரோம். எங்க அப்பா விருதுநகர் வெஸ்டோட மாவட்ட தலைவர். ஸோ அதனால எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ தலைவரை பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, மீட் பண்ணோம். ரொம்ப வார்மா வெல்கம் பண்ணாரு, ஸ்வீட்டா பேசினாங்க. டக்குனு டைம் லிமிட்டடா இருந்ததால போட்டோ செக்ஷன் மட்டும் கிடைச்சது, போட்டோ எடுத்துக்கிட்டோம். அரௌண்ட் 74 ஃபேமிலிஸ்க்கு வந்து போட்டோ செக்ஷன் கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலி நாங்கெல்லாம் தூரத்துல பெங்களூர்ல வேலை பார்க்கறோம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால நான் வந்து 1 டேல டக்குன்னு டிராவல் பண்ணி நாங்க மீட் பண்றதுக்காக எல்லாரும் ஃபேமிலியா வந்திருக்கோம். எல்லா ஃபேமிலியும் அப்படிதான் வேற இடத்துல இருந்து மீட் பண்றதுக்காகவே வந்திருந்தாங்க. ஆக்சுவலி டைம் லிமிட்டடா இருந்ததுனால எல்லாருக்கும் ஹாய் சொன்னாரு, வெல்கம் பண்ணாரு, அண்ட் கிட்ஸுக்கெல்லாம் சாக்லேட் கொடுத்தாரு. அவ்வளவுதான். போட்டோ செக்ஷன் மாவட்ட தலைவரா இருக்காரு. நான் வந்து டாக்டர் அனுஜா. என்னோட ஃபாதர்லா தான் வந்து கடலூர் சென்ட்ரல் காங்கிரஸ் கமிட்டியோட லீடர் ஜே ரங்கமணி. அவரை சப்போர்ட் பண்ணி தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஸோ இங்க அவங்க 10 டேஸாவே வந்து நல்ல எப்படி பார்ட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், பேஸ் லைன்ல இருந்து என்ன ரூட், எல்லா இஷ்யூஸையும் வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபோர்த் கம்மிங் எலெக்ஷன்ஸ்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அதோட பார்ட்டா லாஸ்ட் டேல இன்னைக்கு ஃபேமிலிஸையும் கூப்பிட்டு ஹானர் பண்றாங்க. பிளஸ் நாங்களும் அவங்களை எவ்வளவு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காகவும் அவங்க நிறைய இது சொல்றாங்க. ஸோ as part of it எனக்கு இங்க வந்தது ரொம்ப ஹாப்பி அண்ட் ஐ எம் ஹானர் டு மீட் ராகுல் காந்தி சார். ஸோ அவங்களை வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சு படிச்சிருக்கோம், நம்ம புக்ஸ்ல பாத்திருக்கோம். நேர்ல மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பி. த ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்றேன். ஸோ அது என்னோட ஃபாதர் இன் லாவால மீட் பண்ணது ஐ எம் வெரி ஹாப்பி. அது எல்லாருக்குமே இருக்கிறது தானே. எல்லாருமே பாலிடிக்ஸ்ல என்ன ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வரணும், ஒரு ஸ்டேட்டுக்கு நல்ல ஒரு இது வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வரணும் தான் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஸோ அதை நோக்கி தான் இந்த காங்கிரஸும் போயிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி பாப்போம் வர ஃபோர்த் கமிங் எலெக்ஷன்ஸ்ல. அப்பா வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்டா இருக்கிறாரு. நான் வந்து அவர் பொண்ணு அட்வொகேட் கீர்த்தி நாகராஜ். ஆக்சுவலி நைஸ் டு மீட் ஹிம்.
Actually, it is a good opportunity to see him. Actually, இப்போ நீங்க வந்து ஒரு தேசிய தலைவர் இங்க வந்து ஃபேமிலியோட மீட் பண்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரௌடா இருக்கு? வேற என்ன வந்து actually very proud to see him. Actually, ஷேர் பண்ற அளவுக்கு ஒரு டைம் இல்ல, அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டே இருந்தாரு. ஸோ இருக்கிற டைம்ல வச்சு ஒரு போட்டோகிராஃப் எடுத்துட்டு வந்துட்டோம், அவ்வளவுதான். சொல்லணும் நான் ஆக்சுவலி என்ன சொல்றது, நான் தீபக்குமார்னா அப்பா வந்து கோயம்புத்தூர் நார்த் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்டா இருக்கார், டிசிசி பிரசிடென்டா. ஸோ அவர் மூலியமா தான் இப்போ போயிருந்தோங்கண்ணா. ஆக்சுவலாக என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப நாளாக அவரை பார்க்கணும் தான் இருந்தோம். அப்பா மூலியமா பார்த்ததுனால சந்தோஷம். ஆனா பேசுறதெல்லாம் மோஸ்ட் இல்லைங்கண்ணா, போட்டோகிராஃப்ஸ் மட்டும் அவர் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாருங்கண்ணா. ஓகே. ஆக்சுவலி அப்பா போஸ்டிங்ல எனக்கு ப்ரௌடா தான் இருக்குது. எம்எல்ஏக்கெல்லாம் வந்து அமைச்சரா இருக்காங்க, காங்கிரஸ் அமைச்சிருக்காங்க விஜய் தலைமையில அந்த கேபினெட்ல இருக்கீங்க, அதை எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி ப்ரௌடா ஆக்சுவலி நீங்க சொல்றீங்க ஏதோ யோசிக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல இந்த டைம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். கட்சியை வளர்க்க பார்க்கலாம்ல எங்களா. 2 மினிஸ்டர்ஸ் இப்போ கிடைச்சிருக்காங்க. முன்னாடியே இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இல்ல சும்மா இது கொஞ்சம் முன்னாடியே நடந்திருந்தா இன்னும் கட்சி வளர்ந்துருக்குங்கண்ணா, அவ்வளோ.